நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏண்டி அடிச்ச? கண்டிப்பா நீ உன் வண்டிய ஆமா வேகத்துல ஓட்டிருப்ப. அதனால தான் அக்கா ஃபங்க்ஷனுக்கு லேட்டா போயிருக்கா. மாமாவும் அக்கா மேல கோவமா இருக்காரு. எல்லா தப்புக்கு காரணம் நீதான் குற்றவாளி. ஏய் ஹலோ, என் டிரைவிங்ல ஒன்னும் அவங்க லேட்டா போல. அண்ணி உனக்காக சமைச்சிட்டு இருந்தாங்க, அதனால தான் லேட் ஆச்சு. புரிஞ்சதா? ஓ அப்படி இப்படி சுத்தி அக்கா மேலே பழி போடுறியா? ஓ ஓகே ஓகே, நான் என்னோட ஸ்டேட்மெண்ட வாபஸ் வாங்கிக்கிறேன். அண்ணி மேல எந்த தப்பும் இல்ல. தப்பு எல்லாமே இந்த சாத்தா மேலதான். இதால தான் எல்லாமே உல்டாயிடுச்சு. நானா? தைரியம் உனக்கு திருப்பி என் மேலே பழி போடுற? உனக்கு உண்மையிலே பேய் பிடிச்சிருச்சு, என்ன விட்டுரு தாயே. ஏங்க போட பாக்குற மவனே? ஏன் கிட்ட வச்சிக்கிட்ட நீ என்ன கொதிக்க ஆடுற? வலிக்குது. ஐயோ சாரி என்ன விட்டுரு தாயே. உன்னை பத்தி தெரியாம இப்படி விளையாடிட்டேன். என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன். இனிமே உன்கிட்ட இப்படி விளையாடவே மாட்டேன். வேணும்னா காதை பிடிச்சு தோப்பு கண்ணம் போடவா? இதெல்லாம் என்ன கேட்டுக்கிட்டு நானே போடுறேன். நீ உன் டெமோ எல்லாம் காட்ட வேணாம். எனக்கு தெரியும் நீ இப்படிதான் இறங்கி வருவேன்னு. உன்ன மாதிரி கோழைங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டேல என்னதான் சொல்லணும்? என்னது திடீர்னு என் வயித்துல இருந்து குக்கர் விசில் சவுண்ட் கேக்குது? உன் வயித்துல இருக்கிற குக்கர் சரியான டைமுக்கு தான் விசில் அடிச்சிருக்கு. ஏன்னா இப்ப டின்னருக்கு டைம் ஆயிடுச்சு. போலாமா? போலாமா? போலாம். வாங்க. போயா. லேடிஸ் ஃபர்ஸ்ட். எஸ். அம்மா உனக்கு என்ன தைரியம் தான் என்ன மாதிரி அப்படி சொல்லிருப்ப? நீ ஏன் கூடவே இருந்துக்கிட்டு ஏன் புத்திய கத்துக்கிட்டு என்னைய வெறுப்பேத்துறியோ? பார்ட்னர், அக்காவுக்கும் மாமாவுக்கும் இடையில இருக்கிற இந்த கோல்ட் வார் எப்ப முடியும்? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. முடியறதுக்கு எப்படியும் டைம் எடுக்கும். பார்ட்னர், நம்ம பாக்குறது நிஜமா? அண்ணனும் அண்ணியும் கை கோத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன் கண்டுக்கும் அப்படிதான் தெரியுது பார்ட்னர். ஒருவேளை நம்ம முழிச்சுக்கிட்டு கனவு ஒண்ணு காணலையே. கண்டிப்பா இது கனவுதான். இந்த கனவு இருக்கே, அது தூங்கும் போது மட்டும்தான் வரும், முழிச்சிருக்கும் போது வராது. இப்ப நாம கொட்ட முழிச்சிருக்கோம். அதனால தூங்காதே தம்பி தூங்காதே. நல்ல வேலை, அண்ணனும் அண்ணியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அப்படின்னா கோல்ட் வார் சூடாகிறதுக்கு முன்னாடியே உருகிடுச்சா? லவ்னா அப்படித்தான். சண்டை போட்டுட்டு ஒண்ணு சேர்றதுல ஒரு தனி கிக்கு இருக்கு. பெருசா தெரிஞ்ச மாதிரி பேசுற. பின்ன ஓ ஏதோ ஒன்னு அடிச்சு விட்டதுக்காக ஓவரா பில்டப் கொடுக்காத. கிளம்பு, சாப்பிடணும். உனக்கு இப்ப புரியாது. I love you. I love you too. வாங்க. என்ன அருமை மாமா, ஓப்பனா ரொமான்ஸ் பண்றீங்க. என்ன பண்றது மாதிரி சொல்லு. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல மாமா, இட்ஸ் ஓகே, டேக் இட் ஈஸி. யா. ஆமாண்ணா, அவார்ட் ஃபங்க்ஷன்ல இருந்து எதுக்கு அவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்தீங்க? அங்க இருந்து நடக்கிற பார்ட்டில கலந்துக்கிட்டு பொறுமையா வந்திருக்கலாமே. நீங்க பாரு விஸ்வா, என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொண்டாடுறத விட ஃபேமிலி கூட கொண்டாடுறதா சந்தோஷம். ஒரு மனுஷனுக்கு கிடைச்ச வெற்றியை தன்னோட ஃபேமிலி கூட இருந்து செலிப்ரேட் பண்ணாதான் நல்லா இருக்கும். சூப்பர். இந்த ஆங்கிள் நான் யோசிச்சு பார்க்கவே இல்லையே. ரைட். ஓ, நான் ஹெல்ப் பண்றேன். ஆமாண்ணா, இவ்ளோ பெரிய பாராட்டு விழாலாம் நடத்தி இருக்காங்க, ஒரு பார்ட்டி கூட வைக்கல நீ? ஆமாண்டா, ஏற்பாடு பண்றேன். பார்ட்டி கண்டிப்பா கிடைக்கும் விஸ்வா. மாம்ஸ், உங்களுக்கு அவார்ட் கிடைச்ச சந்தோஷத்துல
என்னோட ஆ. ஒரு இனிப்பான அவார்ட் ஹேய் கொஞ்சம் இரு. தேங்க்யூ மால்தி. வந்து எனக்கு அவார்டு கிடைச்ச சந்தோஷத்துல ஒரு குலாப் ஜாமுன் கொடுத்தேன். பாவம் என் தம்பிக்கு அவார்டு மாதிரி ஒரு சமோசாவாது கொடுக்கலாம்ல. சமோசாவாடா? இப்போ நான் சமோசாவை போய் எங்கன்னு வாங்குறது? பார்ட்னர், நீ பாட்டி கிடக்காத. நான் உனக்காக நாளைக்கு 1 இல்ல 2 சமோசா வாங்கி தரேன், ஓகே? அதுக்கு நான் எழுதுறாத. இல்ல, டோன்ட் வரி. என்ன விஷயம்? எல்லாரும் ரொம்ப குஷியா இருக்கீங்க. மாம், நம்ம வீட்ல இருக்க எல்லா குக்ஸ்க்கும் கிளாஸ் எடுக்கணும். ஐ மீன், இத்தனை பேர் இருந்து என்ன பிரயோஜனம்? எல்லா வேலையும் அண்ணி தான் செய்யறாங்க, இல்ல நீ? இதுல வேலைக்காரங்களோட தப்பே இல்ல. ஏன்னா அண்ணி தான் உங்களை வேலை செய்ய விடுறது இல்ல. வீட்ல இருக்க எல்லா வேலையும் தானே இழுத்து போட்டு பொறுப்பா செய்யறாங்க, இல்ல நீ? விஸ்வா, உங்க அண்ணியை பத்தி நீ இப்படியா பேசுறது? நான் அப்படி என்னம்மா தப்பா சொல்லிட்டேன்? அண்ணி நீங்களே சொல்லுங்க. இங்க பார் ஜீவிதா, விஸ்வா பேசுனத நீ தப்பா எடுத்துக்காதம்மா. ஜோக் பண்ணான்னு சொல்லி பொழைச்சுக்கிட்டேன். இல்லனா என் அக்காவை கிண்டல் பண்ணதுக்கு இந்நேரத்துக்கு நான் உன் காலை உடைச்சிருப்பேன். சரிங்க தாயே, என்ன மன்னிச்சிருங்க. உங்க கோவத்தை விட்டுட்டு சாந்தமா சாப்பிடுங்க. பாபு, முதல்ல எல்லாருக்கும் பிரசாதம் கொடு. இன்னைக்கு என்ன விசேஷம் ஆண்டி? நான் இன்னைக்கு கோவில் போயிருந்தேம்மா. நாளைக்கு ஏகாதேசினே கோவில் குருக்கள் என்கிட்ட சொன்னாரு. விரதம் இருந்தா ரொம்ப நல்லதா. நாள் பூரா பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாதா. இன்னொரு விஷயம் கூட சொன்னாரு. இந்த விரதத்தை நம்ம முழு மனசோட கடைப்பிடிச்சா நம்ம நினைச்சதெல்லாம் சீக்கிரம் நிறைவேறுமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போலாமா? உனக்கு ஒண்ணு புரியுதா பார்ட்னர்? நாம வாழ்ற லைஃப் ரொம்ப சின்னது. அதுல சண்டை போட்டுக்கிட்டு கோச்சுக்கிட்டு எதுக்காக வேஸ்ட் பண்ணணும்? மாமாவுக்கு அக்காவுக்கு ஏன் புரியல? பார்ட்னர், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வர்ற சண்டை இருக்கே, அது ஒரு தனி விதமான ரொமான்ஸ் மாதிரி. அதுல ஒரு வகையான கிக் இருக்குமா. அது உனக்கு இப்ப புரியாது என்ன? இல்ல நானா அதை அப்படிலாம் பண்ண மாட்டேன். லைஃப்ல முக்கியமா பண்ண வேண்டியது இன்னும் நிறைய இருக்குப்பா. பார்ட்னர், ஏன் திடீர்னு இப்படி உன் மூட் மாறிடுச்சு? என்னாச்சு உனக்கு? விஸ்வா, நான் இப்ப என்ன யோசிக்கிறேன்னா, எல்லாருக்கும் ஒரே ஒரு லைஃப் தான் கிடைக்கும். அதுவும் ரொம்ப சின்னது. ஆனா கனவுகள் 1000. அதுல சில பேருக்கு மட்டும்தான் அவங்களோட கனவு நினைவாகும். ஓகே, உனக்கு என்னென்ன கனவுகள் இருக்கு சொல்லு. நீ கேட்டதுக்காக சொல்றேன். எனக்கு தினமும் ராத்திரி பைக் ஓட்டுற மாதிரி கனவு வரும். ஆனா எனக்கு பைக் ஓட்டுறதுக்கு சுத்தமா வராது. இருந்தாலும் எனக்கு பைக் ஓட்டுறதுக்கு ரொம்ப இஷ்டம். சரி, அப்படின்னா அந்த கனவு நிறைவேறிடும். இன்னொரு ஆசை என்ன தெரியுமா? கொட்டுன்னு கொட்டுற மழையில டான்ஸ் ஆடணும்னா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அப்படியா? இந்த கனவும் நிறைவேறிடும். பஞ்சி ஜம்பிங். பஞ்சி ஜம்பிங்கா? இது கொஞ்சம் கஷ்டமான கனவு தான். அதுவும் நிறைவேறிடும். நான் இது வரைக்கும் சினிமா ஷூட்டிங் பார்த்ததே இல்ல தெரியுமா? இது என்ன கஷ்டமா? நீயே ஒரு பெரிய நடிகையாச்சே, உன்னை நீயே படம் எடுத்துக்க, அப்புறம் அதை நீ பாத்துக்க. ஷூட்டிங் முடிஞ்சது. நான் இது வரைக்கும் கடலை கூட பார்த்ததே இல்ல விஸ்வா. தெரியுமா, நான் மும்பை பீச்சுக்கு போனப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடுற ஆளுங்களை பார்த்திருக்கேன். சாட் சாப்பிடுறவங்க, கூல்ட்ரிங்க் சாப்பிடுறவங்க எல்லாரையும் பார்க்கும்போது திரும்பவும் ஒரு தடவை நான் அங்க போய் எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுது. எல்லாத்தையும் ரசிக்கணும். ஆனா நான் தான் சின்ன பொண்ணாச்சே. இவ்ளோ பெரிய உலகத்தை நான் எப்படி சுத்தி பார்க்க முடியும்? பார்ட்னர், மறந்துட்டியா? When Vishwa is here,
நாட் அ ஃபியர். நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நான் காட்டுறேன். உன்னோட எல்லா கனவுகளையும் நனவாக்குறேன். நீயா? நான் தான். நான் உன் பார்ட்னர் தானே. நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நிறைவேற்றுறது என்னோட கடமை. நீ பேசுறத வச்சு பார்த்தா பார்ட்னர் இல்ல லைஃப் பார்ட்னர் பேசுற மாதிரி இருக்கு. என்னால எப்படி உன் கூட சுத்தி பார்க்க வர முடியும்? நான் என்ன நீ கூப்பிட்ட உடனே உன் கூட வெளியே வந்துருவேனா? நீ என்ன அப்படி சொல்லிட்ட பார்ட்னர்? நான் உன்னோட சரி விட. நீ சுத்தி பார்க்கணும்னு தானே ஆசைப்படுற. நான் இந்த உலகத்தை உனக்கு சுத்தி காட்டுறேன். நீ நினைக்கிற எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி காட்டுறேன். நான் இந்த உலகத்தை உனக்கு சுத்தி காட்டுறேன். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். இதெல்லாம் நீ எதுக்காக எனக்கு பண்ணணும்னு நினைக்கிற? அப்படி என்ன உறவு நமக்குள்ள? நீ என்ன உலகத்தை சுத்தி காட்ட போறியா? ஐயோ வேணாப்பா. நீ ஒண்ணு லேஸ்பட்ட ஆள் கிடையாது. சும்மா வெறுப்பேத்திட்டே இருப்ப. எனக்கு டைம் கிடைக்கும் போது நானே சுத்தி பாத்துக்கிறேன். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். இதெல்லாம் நீ எதுக்காக எனக்கு பண்ணணும்னு நினைக்கிற? ஊர் சுத்தி காட்டுறது ஒண்ணு பார்ட்னரோட வேலை இல்லையே. அதோட நீ லைஃப் பார்ட்னரும் கிடையாது. சோ அப்படின்னா நீ யார் எனக்கு? இருந்தாலும் அப்படி என்ன உறவு நமக்குள்ள? சொல்லு. இப்ப நான் கண்டிப்பா சொல்லதான் போறேன். சொல்லிடவா? நீ எனக்கு என்ன உறவு? நீ என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? மாலதி, நீ மாலதி, என்ன பொறுத்தவரை இந்த உலகத்திலேயே சிறந்த பொண்ணுனா அது நீதான். உன்ன மாதிரி ஒருத்தி இருக்கவும் முடியாது, பிறக்கவும் முடியாது. அப்புறம் நான் தான் உன்னோட சிறந்த ரசிகன். உன்னோட ஒவ்வொரு அசைவையும் நான் ரசிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமும் படுறேன். எனக்கு நல்லா தெரியும். இப்ப கூட நீ என்ன வேணும்னு வெறுப்பேத்துறதுக்காக தான் பேசிட்டு இருக்க. நான் சொல்ல மாட்டேன். இப்ப இல்ல. இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? இன்னும் எதுவும் டிசைட் பண்ணல மேடம். என்ன செய்யணும் நீங்களே சொல்லுங்க, செஞ்சிடுறேன். சரி ஜீவிதா, சொல்லுங்க பெரியமா. இங்க பாரு ஜீவிதா, டிஃபன் சாப்பாடு சமைக்கிறத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. நீ இந்த வீட்டு மருமக, வடேர குடும்பத்தோட மருமக. உன் கவலையெல்லாம் உன் புருஷன் வினய கவனிக்கிறதுலயும் இந்த குடும்பத்தை கவனிக்கிறதுலயும் தான் இருக்கணும். கிச்சனை கவனிக்கிறதுக்கு தான் இங்க ஏகப்பட்ட வேலைக்காரங்க இருக்காங்களே. நீ எதுக்காக உன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? ஜீவிதா, நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். நீ கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்ததுனாலதான் வினயோட அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நேரத்துக்கு போக முடியலன்னு. எனக்கு இது சரின்னு படல. நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு. மகேஷ், கொஞ்சம் மெனு கார்டு கொண்டு வாங்க. இன்னைக்கு என்ன சமைக்கிறதுன்னு நான் சொல்றேன். எஸ் மேம். ஜீவிதா, வினய் வெயிட் பண்ணுவா. நீ போய் அவனை பாத்துக்க. குட், கொடுங்க.
ஜீவிதா, என்னாச்சு? வினய், எதை நினைச்சு பயந்துட்டு இருந்தனோ இப்ப அதே நடந்துட்டு இருக்கு. நான் மாலத்திய கவனிச்சிட்டு இருக்கிறதுனால இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் நான் உங்களையும் வீட்டையும் கவனிக்கலன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது அது ஒரு வகையில உண்மைதான். ஜீவிதா, விஸ்வா சொன்னதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத. அவன் சும்மா விளையாட்டுக்கு சொன்னான். சில சமயம் விளையாட்டு கூட விபரீதமா போய் முடிஞ்சிடும். வினய், நான் நாளையில இருந்து முழு முயற்சி எடுக்கிறேன். நான் ஒரு நல்ல அக்காவா மட்டும் இல்ல, நான் ஒரு நல்ல மனைவியாவும் ஒரு நல்ல மருமகளாவும் என்னோட கடமையை செய்யறேன். யாரும் குறை சொல்ற மாதிரி நடந்துக்க மாட்டேன். நான் இப்ப சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கண்டிப்பா நிறைவேற்றுவேனே. ஐ ப்ராமிஸ். ஜீவிதா, தேவையில்லாம எதுக்கு சீரியஸ் ஆகுற? சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் உன் மனசை போட்டு குழப்பிக்காத. தைரியமா இரு. படுத்துக்கோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, காலையில நான் மூச்சு வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் அந்த நேரத்துல செத்து போயிடுவேன்னு ரொம்ப பயந்துட்டேன்.
மாலதி, நான் உன்னை என்னை விட்டு எங்கேயும் போக விட மாட்டேன். அந்த யமனால கூட என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்கவே முடியாது.